பைரவி பிரம்மு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சிட்டு இருந்துட்டு ஏன்னா ஸ்னேகா ஒரு காரியத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு முன்கூட்ட தெரியாத படிச்சு இப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே அவங்களுடைய அப்பாவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னேகா. அப்போ சிட்டு இருந்துட்டு ஸ்னேகா நம்ம அப்பாவுடைய உயிரவே காப்பாத்துற இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. சொல்லுங்க மேடம்ன்றாங்க. இங்க பாரு, உன்னுடைய அப்பாவோட உயிரை நான் பார்த்துக்கிறேன், அவரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. அவருடைய உயிரை எடுக்க வேண்டியதும் என்னுடைய வேலை, அவரை காப்பாற்ற வேண்டியது என் கையில தான் இருக்கு. அவரோட உயிரை நான் காப்பாற்றணும்னா நான் சொல்ற விஷயங்கள நீ செய்யணுன்றாங்க. என்ன செய்யணும்னு வாங்க. இங்க பாரு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சிந்து தானே வேணும்னே பிளான் பண்ணி இது மாதிரி கல்யாணத்தை அவளே கழுத்துல தாலி கட்டிக்கிட்டா. சிவா கழுத்துல தாலி கட்டலன்னு உனக்கும் நல்லா தெரியும்ன்றாங்க. இல்ல எனக்கு ஏதோ தெரியுது, டாக்டர் தான் தாலி கட்டினாருன்றாங்க. பொய் சொல்லச்சிட்டு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனா தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஒழுங்கா உண்மையை சொன்னீங்கன்னா அது உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதுன்றாங்க. ஏன்னா சிவா கூட சேர முடியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுன்றாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, இப்படி உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உன்னுடைய அப்பாவை நீ பார்க்கவே முடியாது அப்படின்ற ஸ்னேகா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சிட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. சிட்டு இதனால உண்மைகளை ஸ்னேகா கிட்ட சொல்லிடுவாங்களா அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.